வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், எந்த விஷயங்களெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, ட்ரேடிங்குள்ளே வந்ததுமே நம்ம பண்ண வேண்டிய 4 விஷயம், அதாவது 4 ரூல்ஸ்னு சொல்லலாம். இந்த 4 ரூல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பர்டிகுலராக நம்ம எந்த லாஸையுமே பார்க்க முடியாது. இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த 4 ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. நீங்கள் வந்துட்டு லாஸே இல்லாமல் ஒரு ட்ரேட் பண்ணி முடிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ட்ரேட் அகெயின்ஸ்ட் மார்க்கெட். அதாவது மார்க்கெட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டி 50 தான் நான் மீன் பண்ணுறேன். இப்போ நிஃப்டி 50 மேலே போகுது அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்டாக, அதாவது ஷார்ட் போகிறதுக்கு பார்ப்பாங்க. ஷார்ட் போகிறதுக்கான ஸ்டாக்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அதுவே நிஃப்டி 50 கீழே போகுது அப்படின்னா பை பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே வந்துடலாம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும். இதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குது மார்க்கெட்டில், ட்ரெண்ட் இஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்லேருந்து பெரிய ஒரு ப்ரிகாஷன் நம்மளுக்கு கிடைக்கும். செகண்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ டெக்னிக்கல் அனலைசிஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 விதமான அனலைஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், அண்ட் செகண்ட் ஒன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபண்டமெண்டல் அனலைசிஸை கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பீரியட்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த டெக்னிக்கல் அனலைசிஸில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸில் தான் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ்லையுமே மெயினாக 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார்ட், அண்ட் செகண்ட் ஒன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ். இந்த சார்ட்டை பொறுத்தளவும் மார்க்கெட்டில் உள்ள 95% ஆஃப் பீப்புள் வந்து எந்த சார்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான். இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை யூஸ் பண்ணுவே பெட்டராக அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் செகண்டான இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸை பொறுத்தளவும் பல விதமான இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதில் எந்த விதமான இண்டிகேட்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணாலும் மெயினாக 3 இண்டிகேட்டர்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த 3 இண்டிகேட்டர்ஸில் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கனாலே போதுமானது, நீங்கள் சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் செகண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய டெக்னிக்கல் அனலைசிஸில் ஒரு சார்ட்டு 3 இண்டிகேட்டர்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதுமானது. இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். தேர்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் ஸ்டாப் லாஸ். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க பெரும்பாலானவங்க லாஸ் ஆகிறது எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸில் தான். ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமையே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னாலே ஸ்டாப் லாஸ் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கணும். நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ணுறது, ஸ்டாப் லாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஸ்டாப் லாஸ் பற்றி கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இந்த வீடியோ செக் பண்ணி கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீப் அப்டேட்ஸ் ஆஃப் ஈவெண்ட். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க ரொம்பவே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விஷயம். அதுவும் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் டெய்லி குளோபலை பற்றி நம்ம என்னென்ன நியூஸ் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியை பற்றி என்ன ஹாட் நியூஸ் இருக்குது, என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க நியூஸ் இருக்குது. நம்ம ஒரு செக்டாரை செலக்ட் பண்ண போகிறோம், அந்த செக்டாரை பற்றி எதுனா நியூஸ் வந்துருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸஸில் எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கணும். ஏன் நியூஸஸில் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன நியூஸ் மார்க்கெட் பற்றி வர்றதில் கூட நம்ம அப்டேட்டாக இல்லைன்னா அந்த சின்ன சின்ன நியூஸ் கூட மார்க்கெட்டில் பெரிய விதமான இம்பேக்டை வந்துட்டு நம்மளுக்கு காட்டும். சப்போஸ் நம்ம சூஸ் பண்ண போகிற ஸ்டாக்ஸோ நம்ம
நம்ம சூஸ் பண்ண போகிற செக்டார், நம்ம சூஸ் பண்ண போகிற கம்பெனி விதமாக எதுனா ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அன்னைக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி ரொம்பவே அனலைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம சூஸ் பண்ணுற கம்பெனியோட சிஇஓ சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அன்னைக்கு அதோட இம்பேக்ட் வந்துட்டு நிறையாவே நம்ம மார்க்கெட்டில் நம்மளுடைய செக்டாரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூஸஸில் எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கணும். இந்த 4 விதமான ரூல்ஸையும் நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ராஃபிட் பார்க்கலாம். எந்த வித லாஸுமே உங்களுக்கு வராது. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.